பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. பங்களாதேஷில் நடந்துச்சு பார்த்தியா, அது வந்து பார்த்துக்கோ நம்ம பண்ணதான் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம எதுவுமே செய்யலினாலும் மூன்றாம் உலக நாடுகள், நம்ம ஒரு பெரிய நாடு, நம்ம நிறைய நம்மளுடைய ஸ்டாண்டை மூன்றாம் உலக நாடுகள் பலவும் எடுத்திருக்காங்க. நம்ம ஏதாவது செய்யணும், நம்ம பிராந்தியத்திலே ஒன்று நடக்கும்போது இந்தியா ஏதாவது செஞ்சுருக்கணுமே, செய்யணுமே, அந்த ஒரு இது வராதா சார்? அந்த யாருக்கு? மூன்றாம் உலக நாடுகளுக்கு. 30 உலக நாடுக்கு வந்தால் கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவங்க என்ன விரும்புகிறாங்க, நம்முடைய எக்ஸ்டர்னல் பாலிசி வந்து காலகாலமாக நல்லா இருந்திருக்கு, இப்போ அது அதோட உச்சத்தில் இருக்குதுன்னு நான் சொல்ல. பியூட்டிஃபுல்லாக அப்படி அதான் நான் சொன்னேன், எவ்வளோ தலையிடணுமோ அவ்வளோ தலையிட்டிருப்பாங்கன்னு சொல்கிறேன். அது அறிக்கையெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் சொன்னாங்க ரஷ்யா போகிற நிப்பாட்டு, நீ சொன்னார் பிடின்னு கேட்பாருங்க. நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லலை, இது போருக்கான காலம் இல்லைன்னு சொன்னோம். நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். போருக்கான காலம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ காலமற்ற காலத்தில் போடுற அர்த்தம் நட்டம் உனக்கும் தான் வரும்னு அர்த்தம். உனக்கும் கெட்ட பேர், ஓன் பொருளை விற்க முடியல, ஓன் பொருளை வாங்க முடியல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஓன் சொத்தை பூரா சீஸ் பண்ணிட்டாங்க, உனக்கு பொருளாதார தடை வச்சாங்க. அப்போ உனக்கு தானே சிரமம், உன் மக்களுக்கு தானே சிரமம். நாங்கள் நட்பாக இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் உன்ட்ட எல்லாம் வாங்கிக்கிறேன், நம்ம இந்தியன் ருப்பியாக கொடுத்துப்போம், நீ உன்னுடைய இதில் மாற்றிக்கோ, வி ஆர் ஓகே வித். பட் இந்தியாவுடைய நட்பு மட்டும் வச்சு நீ பண்ண முடியாதுல்ல சார். இப்போ ஏற்கனவே உக்ரைன் ரஷ்ய பிரச்சனை, மத்திய கிழக்குலேயும் பிரச்சனை, இந்த விஷயங்கள்லாம் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன? நீங்கள் இந்த பக்கம் நில்லுங்க, இந்த பக்கம் நில்லுங்கன்னு சர்வதேச அழுத்தம். ஆனால் நம்ம நியூட்ரலாக ரெண்டு பக்கமும் இருக்கணும். எஸ் எஸ். உலகத்திலேயே இஸ்ரேல் கூடயும் பாலஸ்தீனத்து கூடயும் நல்ல நட்போடு இருந்த ஒரே நாடு இந்தியான்னு இப்பவும் இருக்கிற. ஆமாம், அன்னைக்கு ஹமாஸ் தாக்குதல் நடத்தும் போது பயங்கரவாத தாக்குதல் முதல் கூழ் கொடுத்தது நம்ம. அதே ரம்ஜான் மாதத்தில் தாக்குதல் நடத்தாங்கன்னு இஸ்ரேலை நிறுத்தினதும் நம்ம. தாக்குதல் தொடர்ந்துக்கிட்டு இருக்கும் போதே நான் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு உணவை மருந்தையும் கொடுப்பேன், இஸ்ரேல் வழியாகவே கொடுப்பேன், நீ தடுக்கூடாதுன்னு சொன்னதும் நம்ம, கொடுத்ததும் நம்ம. ஸோ நம்முடைய உறவு ரொம்ப கிளியராக இருக்குது, நம்முடைய பார்வை ரொம்ப கிளியராக இருக்குது. நமக்கு அதில் எந்த குழப்பம். இஸ்ரேலை நான் தடுக்க மாட்டேன், அது என்னுடைய வேலை கிடையாது. அவன் வீட்டில் ஏதோ சண்டை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் அங்கே பாதிக்கப்படுற அப்பாவில் 4 பேர் இருக்காங்க, அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண போவேன். பாலஸ்தீன சுதந்திரத்தை நம்ம இப்பவும் நம்மளுடைய கொள்கையை வச்சிருக்கோம். கொள்கை தான் எஸ் எஸ், அந்த ஸ்டாண்டில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலுமே பாலஸ்தீனத்துக்கு எதிராக இல்லை. இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக இருக்குது. பாலஸ்தீனம் வந்து இருக்குங்கிற அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களும் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. டூ ஸ்டேட்ஸை ஏற்றுக்காம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளை பாகிஸ்தான் ஏற்றுக்க மாட்டோம், பாகிஸ்தான் நம்மளை ஏற்றுக்காம போகலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் அங்கே பயங்கரவாத குழுக்கள் அதிகரிக்க அது டீஸ்டெபிலேஷன் நோக்கி போகுது, அது போகிற நோக்கி நின்றுச்சு. சார், இப்போ இந்த விவகாரங்களில் உக்ரைன் ரஷ்ய விவகாரம் அல்லது மத்திய கிழக்கில் நடக்கிற இப்போ ஈரான் இஸ்ரேல்னும் கிளம்புது. ஸோ இந்த விவகாரங்களில் இந்தியா எந்த பக்கமும் நிற்க மாட்டேங்குது. அப்போ இது ஏதாவது ஒரு பக்கம் நிறுத்தணும் அல்லது இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னு கூட இந்த பங்களாதேஷ் பிரச்சனை இருக்கலாம். அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக நாடுகள் பூரா அண்டர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கேங் இயங்கிட்டு இருக்கு. அதை நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. இப்படி எப்படிங்க செய்வாங்க? அது வந்து உலகத்தில் போர் வரணும், உலகத்தில் அழிவு வரணும், நிறைய ஆயுதங்களை விற்பனை பண்ணணும், நிறைய போதைப் பொருளை விற்பனை பண்ணணும், நிறைய தங்கத்தை கடத்தணும், நம்ம நல்லா காசு பார்க்கணும்னு நிறைய கேங் இருக்காங்க. நம்மளால் கற்பனை பண்ண முடியாது. நம்ம சொல்லிட்டு போகலாம் 4 பேர், நம்ம தெரிஞ்ச பேர் சொல்லணும். அதெல்லாம் தாண்டி பெரிய நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க் வந்து ஒரு இந்தியா மாதிரி, ஒரு அமெரிக்கா மாதிரி, சைனா மாதிரி, ரஷ்யா மாதிரி ஒரு அரசாங்கம். அது ஒரு பெரிய நெட்வொர்க். இட்ஸ் அ கவர்மெண்ட். அது வந்து அவ்வளோ பெரிய நெட்வொர்க். அது உலக நாடுகளில் பூரா பரப்பி வச்சுருப்பாங்க. அவங்க சொன்னால் என்னன்னாலும் செய்யறதுக்கு ஆள் இருக்குங்க. கற்பனையே பண்ண முடியாது. அந்த வலைப்பின்னெல்லாம் உங்களை வந்து பிடிக்கவே முடியாது. அது வந்து 1000 சங்கிலிகளை தாண்டி நிற்கும். ஸோ உங்களால் அந்த நெட்வொர்க்கே உங்களால் நெருங்க முடியாது, எங்கேருந்து இது வருது அப்படின்னு. அதனால் அவங்கெல்லாம் விரும்புகிறவங்க நிறையா இருக்காங்க. அதனால் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நாம் நம்மளுடைய ஏரியாவில் சேஃப்டியாக இருக்க வேண்டியதான், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதான். அதுக்கான ஒரு நெருக்கடியாக இது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு மேற்கு பக்கத்தில் பாகிஸ்தானோட பிரச்சனைகள், வடக்குலேயும் பிரச்சனை, கிழக்கு ஃப்ரீயாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அங்கேயும் ஒரு நெருக்கடியை கொடுத்து வைப்போம். இல்லை, அது இந்தியாவுக்கு எதிரான சதி வந்து தொடருதுன்னு நான் சொன்னேன். அதில் எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. அதில் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மறைமுகமாக 4th 5th லேயரில் அமெரிக்காவுக்கு இருக்கும் தான் நான் சொல்கிறேன். நான் வந்து யாருமே இல்லையே, வி ஆர் வெரி குட் வித் எவ்ரி ஒன், ஸோ தே ஆல்சோ வில் பி வெரி குட் வித் அஸ் நான் சொல்லலையே. நம்ம நல்லா இருக்கிறோம், ஆனால் நம்ம நல்லா இருக்கிறோங்கிறதே அவங்களால ஜீர்ணிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். சார், இப்போ பங்களாதேஷில் ஏற்கனவே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், அதுவும் நம்ம இந்தியாவில் விட கொஞ்சம் அங்கே வளர்ந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இப்போ அந்த முதலீட்டாளர்கள்லாம் வெளியேறலாம், அவங்கள நம்ம பிடிச்சிக்கணும், நமக்கு மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை உள்ளிட்டவர்கள்லாம் பேசுகிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் என்னென்ன, அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பொருந்தும். ஏன் திரு அண்ணாமலை சொன்னார்னா, இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் ஹப்பா கேபிட்டலாக நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. அந்த கொங்கு பெல்ட்டே வச்சுக்கோங்க நீங்கள். அது வந்து திருப்பூரில் ஆரம்பித்து நீங்கள் வந்து ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எல்லாமே ஒன்று பஞ்சு இருக்குது, அல்லது நூல் இருக்குது, அல்லது பனியன் இருக்குது. அந்த டெக்ஸ்டைலுடைய ஆல் ஃபார்மட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது.
அப்போ தமிழ்நாடு அரசு அதில் முனையலாம்னு சொல்கிறோம். நம்ம தானே வந்து முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறோம். அப்போ இப்போ வெளியேறுவாங்கிறது தெரியும். உங்களுக்கு ஒரே ஒரு ஜோக் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம வெஸ்ட் பெங்காலில் சிங்கூர் கலவரம் நடந்து அங்கே வந்து டாடா தொழிற்சாலை தொடங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட போது மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டில் டாடா வந்து இப்போ என்ன செய்யலாம், அங்கே தொழிற்சாலை கட்டிட்டாங்க, ஆனால் தொடங்க முடியல, உற்பத்தி தொடங்க முடியல டாடா நேனோ காருக்காரங்க. அப்போ என்ன செய்யலாம்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்க்கு குஜராத்துடைய முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் ரத்தன் டாட்டாக்கு அந்த மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போடுறார், வெல்கம் டு குஜராத். அவ்வளோதான், 2 வார்த்தை, வெல்கம் டு குஜராத், முடிஞ்சு வச்சு. அவர் அந்த மெசேஜை வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு சாதாரணமான மெசேஜ், இது வந்து நடந்த உண்மை, இது அவரும் ஒத்துருக்காரு இவரும் ஒத்துருக்காரு. மீட்டிங்கில் வந்தோன்னே இப்போ என்ன செய்யலாம்னு, இப்போ இடத்த மாற்றி தான் போகணும், குஜராத் நம்மளை கூப்பிட்றாங்க, நாங்கள் போயிடுவோம், டன், முடிஞ்சு வச்சு, அந்த மீட்டிங்கே முடிஞ்சு வச்சு. அப்போ ஒரு வெல்கம் ஒரு முதலமைச்சர்கிட்டே வருது அப்படிங்கும்போது அவங்க டக்குன்னு கேப்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம தெலுங்கானாவில், ஆந்திராவில் இதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு இருந்தபோது இந்த மாதிரி காலத்துலாம் பார்க்குறோம், நம்ம முதலமைச்சர்கள் நேரடியாக தொழிலாளர்கள்ட்ட பேசி எங்கள் ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நம்மகிட்ட இப்போ முதலமைச்சர்கிட்ட பேச மாட்டாங்க, எங்கேயோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய சந்தர்ப்பம்னு திரு அண்ணாமலை குறிப்பிட்டார். அவன் கட்டாயம் வெளியேறுவான், எங்கே வெளியேற போகிறான்னு தெரியும். அப்படியே இந்தோனேஷியா போகலாம், அப்படியே அமெரிக்கா போகலாம், பாகிஸ்தான் ட்ரை பண்ணலாம், எங்கே ஒன்று ட்ரை பண்ணலாம். ஏன்ட்ட வாப்பா நான் ஏற்கனவே இங்கே ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஓடி வந்துடுவான். இவ்வளோ தானே. இப்போ நார்மலாக நீங்கள் வச்சுக்கோங்க, டெக்ஸ்டைலும் ஆட்டோமொபைல்ஸும் பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து நிற்கிது. பொதுவாக அது வந்து என்னவாக இருந்தாலும் ஏன் நிற்கிது, அப்போ ஏற்கனவே இங்கே நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. அப்போ சேர்ந்து நம்ம கார் வந்துச்சுன்னா அது வந்து அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அது கப்பல் மூலமாக பண்ணுறதோ, விமானம் மூலமாக பண்ணுறதோ, தயாரிக்கிறதோ, ஸ்பேர் பார்ட்ஸோ, ஆட்டோமொபைல்ஸோ, அதர் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸோ, சப்ளையர்ஸோ, இது எல்லாமே எக்ஸிஸ்டிங். அப்போ வசதி இருக்கிற ஒரு இடம் நம்ம பார்ப்போம்ல, நம்ம ஒரு குடியிருக்கு போனால் அது வந்து டவுனாக இருக்குது, சிட்டியாக இருக்குனால அப்படி தானே பார்ப்போம். அந்த மாதிரி இருக்குங்கிற நம்ம தான் கேபிட்டலைஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் முன்னெடுப்பு ஏதாவது இருக்குது அவங்கள்ட்ட, நான் அண்ணாமலை கேட்குறேன், உங்களோட ஐடியா ஏதாவது இருக்குதா, இப்படி நடக்குதே உங்களுக்கு தெரியுதா, அதில் ஒரு பிரச்சனை வரும், நம்ம எப்படி வந்து அகதிகளாக வருவாங்க, பயங்கரவாதிகள் ஊடுருவாங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி வந்து தொழில்கள் வெளியேறுவாங்கிறது ஒரு காமன் லாஜிக். அப்போ அங்கே போயிட்டு நம்ம ஒரு துண்டை போட்டு இப்போ வர்ற மாதிரிலாம் தெரியாது, ஒரு துண்டை போட்டு பாஸ் உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லு, நீ எப்போனாலும் தமிழ்நாட்டுக்கு வா அப்படின்னா அடுத்த தொழிற்சாலை இங்கே வந்துடும், அதுலேருந்து எக்ஸ்டென்ஷனாவது இங்கே வரும். தமிழ்நாட்டிலேருந்து ஏற்கனவே நிறைய பேர் அங்கே போய் முதலீடு செஞ்சுருந்தாங்க. இப்போ அவங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு தான் வருவாங்க, அது அப்படி ப்ரிஃபர் பண்ண முடியாது. தமிழர்கள் வந்து வெளிநாடுகளில் முதலீடு பண்ணலையா, அந்நிய நாடுகள் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ண அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க பண்ணிக்க வேண்டியதானே. தமிழ்நாட்டுக்காரர் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுவார், உத்தரவாதம் சொல்ல முடியாது. அவர் எங்கே ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் கிடைக்குதோ அங்கே முதலீடு பண்ணுவார். அப்போ அந்த நல்ல ஆம்பியன்ஸ் இங்கே இருக்குன்னு நாம தான் சொல்லணும், அது விற்கணும், நமக்கு தொழில் வாய்ப்புகள் பெருகும்ல, இங்கே வாங்கன்னு சொல்லணும். அது இனிஷியேட்டிவ் இருக்குதான்னு சொல்லி கேட்டார், அதற்கு பதில் கூட வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ பழையபடி திருப்பூரை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான அல்லது மீட்டு உருவாக்கம் செஞ்சுக்கிறதுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு திருப்பூர் மீட்டு உருவாக்கம் செய்கிற இடத்துல மோசமாலாம் இல்லை பாஸ், திருப்பூர் பிரமாதமாக இருக்குது. திருப்பூரை வந்து போட்டி போட்டு அவங்க ரொம்ப சீப் லேபர், ரொம்ப காஸ்ட்டில் வந்து அவங்க பங்களாதேஷ் வந்து கிளம்பிட்டாங்க. நம்மளை வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பனியன் கொடுக்குறோம்னா அவன் 900 ரூபாய் கொடுக்குறேன். நான் பார்த்துருக்கேன், நான் ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி சிங்கப்பூர்லேயும் எங்கேயும் நான் கவனிக்கல, எங்கேயோ இருந்தபோது நான் பார்த்தபோது அவன் வந்து கண்ட்ரி வைஸாக போட்டிருந்தான். அந்த கடையில் பெரிய கடை, ஒரு பெரிய மார்க்கெட்டு, இந்தியன் டெக்ஸ்டைல்ஸு, நேபாள் டெக்ஸ்டைல்ஸு, பங்களாதேஷ் டெக்ஸ்டைல்ஸு, இது மட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே 1000 ரூபா, அங்கே 900 ரூபா ஒரே கடையில். ஏன்டா அப்படின்னா அங்கே உள்ள லேபர்ஸுக்கு அங்கே மேனுஃபேக்சரிங்கே கம்மியாக வருது. அப்போ நமக்கு அதில் பெரிய சவால் ஏற்படுத்தினாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கன்னு சொல்லுவோம். திருப்பூரில் தான் போடணுங்கிற அவசியமே இல்லையே, ஈரோட்டில் போடுங்க, கோயம்புத்தூரில் போடுங்க, மதுரையில் போடுங்க, பொள்ளாச்சியில் போடுங்க, நீங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வாங்க, இவ்வளோதான் பயன். ஸோ இப்போ இந்த விவகாரத்தில் நமக்கு இப்படி ஒரு ப்ளஸ்ஸை பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே நம்ம வந்து ஒரு நல்ல கெட்டிக்கார வியாபாரம், இட் இஸ் அபவுட் பிஸ்னஸ், சரிங்களா. அப்போ வந்து ஊர் 2 மட்டும் நமக்கு கொண்டாட்டங்கிற கணக்கில் நம்ம யோசிக்கணும். அவங்க போடுற சண்டை நமக்கு நல்லபடியாக முடியுது, நமக்கு 4 தொழில் வாய்ப்பு வந்துச்சு அப்படி நினச்சிக்க வேண்டியதான். இப்போ சைனாவில் வந்து பாதுகாப்பாற்ற தன்மை இருக்குதுன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். சைனாவில் சர்வாதிகார நாடு நடக்குது, அவன் திடீர்னு வாட்ஸ்அப்பை பேன் பண்ணுறான், திடீர்னு கூகுளை பேன் பண்ணுறான், திடீர்னு யூடியூப்பை பேன் பண்ணுறான், மேப் அலோவ் பண்ண முடியாது, என்னமோ சொல்லலாம். அப்போ நமக்கு வந்து எப்படி சர்வே பண்ண முடியும் நினைக்கிறாங்க. ஆப்பிள் நிறுவனம் அங்கே மூடுவோம், வரமாட்டோம், தேவையில்லை, அப்போ இந்தியாவுக்கு வாங்க அப்படின்றோம், அவ்வளோதான் அது. அப்போ சைனாவுக்கு பண்ணதான் எல்லாம் எங்கே சைனாவில் ஒரு பதட்டமான நிலைமை இருக்குது, நான் அமைதியாக இருப்பேன், அந்த நண்பனுக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது அப்படிலாம் கிடையாது, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே போக வேண்டியதான். இட்ஸ் பிஸ்னஸ்.